ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கூட நம்ம எதை பற்றி பார்க்க வரோம், சேனல் மெம்பர்ஷிப் எப்படி என்னபிள் சொல்லி நான் சொல்லித்தரேன். லேட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சேனல் மோனிடேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேனல் மோனிடேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப் எப்படி என்னபிள் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சூப்பர்ஸ் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியலனா, ஆக்சுவலி நான் சூப்பர்ஸ் எனேபிள் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி நீங்கள் பண்ணலன்னா நீங்கள் சேனல் மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணுறப்ப கேட்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் அதர் சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டர் யுவர் ஓன் இயர்ன் எக்ஸ்ட்ரா இன்கம் டு மெம்பர்ஷிப் சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் இன்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கூட கெட் இன்ஸ்பயர்ட் கிரியேட்டர் சன்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் எக்ஸ்ப்ளோர் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டுடியோவில் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை ஃபுல்லாக எனேபிள் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 0% இருக்குது. நம்ம 100% அப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செட்டப் யுவர் மெம்பர்ஷிப் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் அப்லோட் பேஜஸ் அண்ட் எமோஜஸ் இருக்கும். அனௌன்ஸ் யுவர் மெம்பர்ஷிப் இருக்கும். போஸ்ட் டு வெல்கம் நியூ மெம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் இப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த டியூட்டோரியல் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் யுவர் மெம்பர்ஷிப் ஆஃபர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓவர் வியூவாக இப்படி இருக்கும். கிரியேட் பர்ஸ் டு ஈச் மெம்பர்ஷிப் லெவல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொல்லி நமக்கு எப்படி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், ஹை லெவல், மீடியம் லெவல், லோ லெவல், எந்தெந்த எவ்வளோ ரேஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 1 இருக்கும், லெவல் 2 இருக்கும், லெவல் 3 இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணும்னா டெலிட் கூட பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கூட நீங்கள் வச்சுன்னா எல்லாம் ஆட் கூட இன்னும் நிறைய லெவல் வேணும்னா நீங்கள் ஆட் கூட பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லெவல் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெவலில் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் கொடுக்கலாம். நம்மளோட இப்போ நேம் கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா நேம் ரிக்வயர்டு தேவைப்படுது. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம லெவல் 1 சூஸ் பண்ணியிருக்கோம். லெவல் 1ல் உங்களுக்கு என்ன நேம் தேவைப்படுதோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்போர்ட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். மந்த்லி ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்லி ப்ரைஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமோ அவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஒப்பீனியன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். டிபெண்ட் ஆன் உங்களோட சப்ஸ்கிரைபரை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட டிபெண்ட் ஆன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் மீடியம் லெவலில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிரியேட் எ பர்க் அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எர்லி ஆக்சஸ் வீடியோ வேணுமா, இல்லைனா ஓன் கிரியேட்டரை நீங்கள் கூட நீங்கள் பண்ணுங்கள். கிரியேட் ஓன் பார்க் இருக்கும். அது கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் ஓன் பார்க் நம்ம கிரியேட் கூட நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஃப்எஃப் இல்லைனா ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் அப்டேட் எக்ஸெட்ரா நாங்கள் நிறைய இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணால் நான் ஓனாகவே நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓனாகவே கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட டைட்டில் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வாங்கினா இவ்வளோ இப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதுலேருந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டைட்டில் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா Q&A ப்ரைவேட் டிபெண்ட் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், சேனல் சப்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கம்யூனிட்டி பேஜில் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி நான் சூஸ் பண்ண மாதிரி லெவல் 2 அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. லெவல் 3 வேணும்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படி வேணாலும் நீங்கள் டெலிட் கூட பண்ணிக்கலாம். ரீமினேம் கூட இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பிளான் சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சப்மிட் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக எல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, பர்க்ஸ் எவ்வளோ, எல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் எல்லாம் நேம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லைன்னு ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் அக்ரே கொடுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்ரூவ் ஃபார் ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா சப்மிட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது கிடையாது, எந்த ஒரு ஹேட் வயலன்ஸ் எதுவுமே கிடையாது, டேஞ்சரஸ் இல்லீகல் ஆக்ட் கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நாங்கள் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 1 இன் ரிவ்யூவில் இருக்குது.
சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து பண்ணிட்டோம். லெவல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 அதுக்கப்புறம் லெவல் 2 லெவல் 3 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பேஜஸ் அண்ட் எமோஜிஸ். ஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் அண்ட் எமோஜிஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் இமேஜ் இருக்கும், அப்லோட் மை ஓன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்க்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்க்கு என்னென்ன பேஜ் என்னென்ன இமேஜஸ் கூட நம்ம வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். இதோட இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் இருக்கும். பிஎன்ஜி ஆகட்டும் ஜேபிஜி ஆகட்டும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த இமேஜஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ 1 MB கீழே இருக்கணும். இதோட இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 MB கீழே வந்து பேஜஸ் நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கணும். அதுக்கு அப்பரில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து ஆகாது. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இது ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் என்ற ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் அதே சேம் தான் 32x32 பிக்சலை நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணணும். பிலோ 1 MBக்குள்ளே இருக்கணும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 1:1. இதில் நம்ம வந்து எமோஜிஸ் எல்லாம் வந்து எப்படியும் ஆட் பண்ணணும் சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ப்ரெசென்ட் இப்போ தான் நம்ம வந்து எனேபிள் பண்ணோம்னு சொல்லி கிடையாது. நம்ம வந்து பார்த்தோன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம வந்து எமோஜிஸ் வந்து ஆட் வந்து பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தீம் இருக்குது, இது இருக்கும், உங்களோட நேம் என்னென்ன எமோஜிஸ் கொடுக்கணும் எல்லாமே நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் எமோஜிஸ் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து அனதர் ஆட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து சேவ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா டன் வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. பேஜஸ் அப்புறம் எமோஜிஸ் திரும்ப நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். எமோஜிஸ் இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரெசென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் யுவர் மெம்பர்ஷிப். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்க்கு வந்து யாராச்சும் ஜாயின் ஆனால் நம்ம மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும். என்னென்ன நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்ல நீ வீடியோ கூட நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணி போகலாம். இப்போ உங்ககிட்ட வீடியோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து டன் கொடுங்க, அப்புறமா கூட நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லி அவசியம் வந்து கிடையாது, அப்புறமா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். போஸ்ட் டு வெல்கம் நியூ மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்கும். ஸ்டார்ட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் கிளிக் வந்து பண்ணுங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சேனல் வந்து ஓப்பன் ஆகும். கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. வெல்கம் மாதிரி ஏதோ நீங்கள் வந்து எழுதி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பப்ளிக் இருக்கும், ஆல் சேனல் மெம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து கொடுக்காதீங்க, ஆல் சேனல் மெம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேனா ஆல் சேனல் மெம்பர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே வந்து மாற்றாதீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து டைப் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் மெம்பர்ஸ் ஒன்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பாருங்கள் போஸ்ட் வந்து பண்ணிட்டோம், மெம்பர்ஸ் ஒன்லி வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து பேக் பை செக் பண்ணலாம். ஸோ பேக் பை செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் யுவர் மெம்பர்ஸ் ஒன்லி போஸ்ட்னு சொல்லியிருக்கும். டன் ஆன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து கொடுங்க. ஸோ கிளிக் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 1 மட்டும் ரிவ்யூ ப்ராசஸ் இருக்குது. ரிவ்யூ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டர்ன் ஆன் வந்து பண்ணணும். ஸோ ரிவ்யூ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இமெயில் வந்து ரிசீவ் வந்து இருக்கு. யுவர் பர்ஸ் அண்ட் இன் ரிவ்யூ அண்ட் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களோட பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து வந்துடும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யுவர் பர்ஸ் ஹேவ் பீன் அப்லோட் வந்து ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஒன் ஆஃப் ஸ்டெப் யுவர் க்ளோசர் டு லான்ச்சிங் ஒரு மெம்பர்ஷிப். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் வந்து கொடுத்தேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டர்ன் ஆன் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் வந்து பண்ணதுக்கப்புறம் 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. டர்ன் ஆன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டர்ன் ஆன் யுவர் சேனல் மெம்பர்ஷிப் இருக்கும். யுவர் ரெடி டு ஸ்டார்ட். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பண்ணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பாட்டர்லேருந்து கெட் ரெடி டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் இருக்கும். டர்ன் ஆன் வந்து கொடுத்துருங்க. லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் ஜாயின் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னபிள் வந்து ஆகிடும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வியூவாக இப்படி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். எமோஜிஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கூட ரீப்ளேஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பேஜஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் 1 2 3 கொடுத்துருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து திரும்ப கூட எடிட் பண்ணி ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பை வேணாம் டிசபிள் பண்ண கூட நீங்கள் வந்து டிசபிள் ஆப்ஷன் கூட இருக்கும், அது கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஆட் மெம்பர்ஷிப் பேர்க்காரருக்கு இருக்கும், எக்ஸ்பெண்ட் இருக்கும், அதுக்கு பிறகு கெட் ஸ்டார்டட் இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூவே இப்படி வந்து இருக்கும். எல்லாமே வந்து இப்போ மெம்பர்ஸ் யாராச்சும் ஆட் ஆனால் ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து இவ்வளோ இந்த மெம்பர்ஸில் சப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், லெவல்ஸ் ஆகட்டும், எவ்வளோ பேர் வந்து ஜாயின் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணுங்கள். எடிட் கொடுத்தா நீங்கள் வந்து திரும்ப வந்து எடிட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை லெவல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வேறு லெவல்ஸ் கூட ஆட் வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து க்ளோஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கிட்டஸ், இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு எப்படி சேனல் மெம்பர்ஷிப்பை வந்து என்ன போல வந்து பண்ணணும்னு சொல்லி, ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'ma keep